நான் ஏற்கனவே இந்த ரிசல்ட் வந்தவுடனே சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, இது ஒரு மாற்றத்திற்கான ஒரு அறிகுறி, ஒரு புதிய ஆரம்பம். இயக்கத்தை மேலும் வலுப்படுத்தும் விதமாக தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றுப்பயணம் கண்டிப்பாக நான் மேற்கொள்ள உள்ளேன். மின்சார கட்டணம் பொறுத்த தவறான தகவல், நீங்கள் அது ஒரு வதந்தி தான் பார்க்கணும். நீங்கள் அந்த மாதிரி நிறைய சமூக வலைதளங்கள்லையும் சில செய்திகள் தான் தவறாக பரப்பிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எதுவும் இந்த மாதிரி அரசாங்கம் அந்த மாதிரி எதுவுமே அதை அறிவிக்கல. மதவாத பாஜக வீழ்த்தப்பட முடியாத ஒரு சக்திங்கிறத முறியடிச்சிருக்கிற இந்த தேர்தலுடைய முடிவுகள். முன்னாடி பேர் இன்னைக்கு ஒரு தனிப்பெரும் சிம்பிள் மெஜாரிட்டி இன்னைக்கு பிஜேபிக்கு கிடையாது, அரசாங்கத்துக்கு கிடையாது. தெலுங்கு தேசம் மற்றும் ஜனதாதள் யுனைடெட் அவங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வச்சு தான் இந்த ஆட்சி அவங்க நடத்தியிருக்கிறாங்க. கடந்த 10 வருடங்களாக தன்னிச்சையாக மக்களுக்கு விரோதமான சில சட்டங்களை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இனிமே அதற்கு வாய்ப்பு இல்லை. பாமக பொறுத்த வரைக்கும் அவங்க பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க. அவங்க சார்பாக அந்த இயக்கத்தில் ஒரு வேட்பாளர் நிப்பாட்டி இருக்கிறாங்க. அது அவங்க ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து யார் வேணால் போட்டி போடலாம் செய்யலாம். எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு தனி இயக்கம், எங்களுக்குன்னு ஒரு சின்னம் இருக்குது. நாங்கள் எந்த சின்னத்தில் நாங்கள் போட்டி போடுவோம். நாங்கள் இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக சீட்டு ஒதுக்கப்பட்டால் போட்டியிட தயாராக இருக்குங்க. தமிழ்நாட்டில் திராவிட மண்ணில் மதவாத அரசியலுக்கு இடமில்லை என்று தமிழக மக்கள் இந்த தேர்தலில் தங்கள் வாக்குகளை செலுத்தி ஒரு விடை அளித்துள்ளனர். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ், ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ்? எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இந்த கூட்டணியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொடரும். சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை 2026 இயக்கத்தை மேலும் வலுப்படுத்தும் விதமாக தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றுப்பயணம் கண்டிப்பாக நான் மேற்கொள்ள உள்ளேன். அது மட்டுமல்ல, 2026 பொறுத்தவரை நமது முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் வழிகாட்டுதலில் மறுபடியும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெறுவோம். அதற்கு நாங்கள் அந்த தேர்தலை ஒட்டி நாங்கள் செய்ய வேண்டிய பணிகள் நாங்கள் ஆயத்தமாகவும் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதுங்க மின்சார கட்டணம் பொறுத்த தவறான தகவல், நீங்கள் அது ஒரு வதந்தி தான் பார்க்கணும். நீங்கள் அந்த மாதிரி நிறைய சமூக வலைதளங்கள்லையும் சில செய்திகள் தான் தவறாக பரப்பிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எதுவும் இந்த மாதிரி அரசாங்கம் அந்த மாதிரி எதுவுமே அதை அறிவிக்கல. தவறான செய்தி அது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரை ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் மதிமுக தொடரும். அந்த கூட்டணி எங்களுடைய கூட்டணி சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்கு நாங்கள் பாடுபடுவோம். கடந்த முறையில் வந்து பாராளுமன்ற தேர்தலில் அவங்க மகத்தான வெற்றி பெறி தனிப்பெருமையான ஆட்சி அமைச்சிருக்காங்க பாஜக. இந்த சூழ்நிலை தற்பொழுது பெரிய அளவில் இடங்கள் கிடைக்காதனால கூட்டணி முறையில் ஆட்சி அமைச்சிருக்காங்க. இப்போ எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைந்து ஒரு மாபெரும் ஒரு சக்தி அங்கே இருக்குது. எப்படி இருக்குது இந்த தடவை நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருக்குது? அந்த கூட்டத்தொடரில் எப்படி போகும்? அவங்க கொண்டு வர திட்டங்கள்லாம் எந்த மாதிரி இருக்கும்? நான் ஏற்கனவே இந்த ரிசல்ட் வந்தவுடனே சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, இது ஒரு மாற்றத்திற்கான ஒரு அறிகுறி, ஒரு புதிய ஆரம்பம். மதவாத பாஜக வீழ்த்தப்பட முடியாத ஒரு சக்திங்கிறத முறியடிச்சிருக்கிற இந்த தேர்தலுடைய முடிவுகள். முன்னாடி பேர் இன்னைக்கு ஒரு தனிப்பெரும் சிம்பிள் மெஜாரிட்டி இன்னைக்கு பிஜேபிக்கு கிடையாது, அரசாங்கத்துக்கு கிடையாது. தெலுங்கு தேசம் மற்றும் ஜனதாதள் யுனைடெட் அவங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வச்சு தான் இந்த ஆட்சி அவங்க நடத்தியிருக்கிறாங்க. ஒரு கோலேஷன் கவர்மெண்ட் தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒரு தருணத்தில் வந்து கடந்த 10 வருடங்களாக தன்னிச்சையாக மக்களுக்கு விரோதமான சில சட்டங்களை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இனிமே அதற்கு வாய்ப்பு இல்லை. ஒரு ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அடுத்து பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வாதிகாரமான அந்த போக்கு பொறுத்த வரைக்கும் இனிமே அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதா இந்த தேர்தல் முடிவு சொல்லியிருக்கு. அதாவது அவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வாஷ் அவுட். இன்னைக்கு கிட்டத்தட்ட 11 இடங்களில் பாஜக டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. அதை அவங்க யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது இல்லாமல் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் கழித்து முதல் முறையாக பாஜக பொறுத்த வரைக்கும் சிம்பிள் மெஜாரிட்டி இல்லாமல்
கூட்டணி இயக்கங்கள் சந்திரபாபு நாயுடு ஐயா அவங்களுடைய தெலுங்கு தேசம், நிதிஷ்குமாருடைய ஜனதாதள் யுனைடெட் இது இல்லாமல் அவங்க ஆட்சி நடத்த முடியாது. அப்போது பழையபடி அந்த சர்வாதிகார போக்கு சரி, மக்களுக்கு விரோதமான சில சட்டங்களை அவங்க கொண்டு வர முடியாத சூழ்நிலை முதல் கட்டமாக இந்த தேர்தலில் வந்திருக்கு. இது ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு நல்ல ஒரு ஆரம்பம்னு சொல்கிறேன் நான். பாஜக அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு தனிப்பெரும்பான்மை அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன? தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் அவங்களுக்கு முழுமையாக அவங்களுக்கு சைவர் கிடைச்சிருக்கு. இன்றைக்கி பல உத்தரப்பிரதேசில் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா அயோத்தி கோயிலை வச்சு எந்த தேர்தலையும் அவங்க சந்தித்தாங்க. அந்த அயோத்தி கோயிலில் அமைஞ்சிருக்கிற அந்த ஃபைசலாபாத் அந்த தொகுதியிலே அவங்க பாஜக தோற்றுருக்கிறாங்க. இது பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மதவாத அரசியலுக்கு தமிழ்நாட்டில் மாத்திரம் கிடையாது, உத்தரப்பிரதேசிலே அவங்களுக்கு அது இடம் இல்லைன்னு சொல்லி எங்கள் மக்கள் இன்னைக்கு காமிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு என்னன்னா ஒரு புதிய நம்பிக்கை, அடுத்து வர வருடங்கள், அடுத்து வர காலங்களில் பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய அரசியல், புதிய ஒரு மக்களுக்கு ஒரு ஆதரவான, மக்கள் முன்னேற்றத்திற்கு ஒரு இதாக இருக்கிற ஒரு அரசியலை இன்னைக்கு எல்லா இயக்கங்களும் பின்பற்றுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு. பாமக சார்பில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக போட்டியிடும், அதோட மாநில துணைத் தலைவர் அன்பரசு போட்டியிடுவார்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? பாமக போட்டிட்டு அங்கே எந்த மாதிரி இல்லை, அவங்க பாமக பொறுத்த வரைக்கும் அவங்க பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க. அவங்க சார்பாக அந்த இயக்கத்தில் ஒரு வேட்பாளர் நிப்பாட்டி இருக்கிறாங்க. அது அவங்க ஒரு ஜனநாயக நாட்டில் யார் வேணால் போட்டி போடலாம், செய்யலாம். அவங்களுடைய மக்கள் முடிவு எடுக்கணும். அதை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் விக்கிரவாண்டியிலையும் திமுக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறுங்கிறத எங்களோட நம்பிக்கை இருக்குது. ஆனால் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சில கட்சியில் நாம் தமிழர் கட்சி, அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மாநில அந்தஸ்தை பெற்றிருக்கு. அவங்களோட சின்னத்தில் போட்டிட்டு மாநில அந்தஸ்தை பெற்றிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தனித்து நம்ம சின்னத்தில் போட்டியிட வாய்ப்பு இருக்குது. யாருக்கே சொன்ன மாதிரி நாங்கள் அடுத்து வர தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையில் கூட்டணியில் தான் மதிமுக போட்டியிடும். எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு தனி இயக்கம், எங்களுக்குன்னு ஒரு சின்னம் இருக்குது. நாங்கள் எந்த சின்னத்திலும் நாங்கள் போட்டி போடுவோம். நாங்கள் பட் அதே வேளையில் நீங்கள் இப்போது நாம் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஒரு தனியாக எந்த கூட்டணி இல்லாமல் அவங்க தனிச்சு நின்று அவங்க கிட்டத்தட்ட 8 விழுக்காடு வாக்குகள் அவங்க பெற்றிருக்கிறாங்க. அது ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயந்தான். கொள்கை ரீதி எங்களுக்கும் நாம் தமிழருக்கும் அண்ணன் சீமானுக்கும் பல வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் அவருடைய விடாமுயற்சி இன்றைக்கி தொடர்ந்து இன்றைக்கி இந்த 8 விழுக்காடு வாங்கியிருக்குன்னா இது பல வருடங்களுடைய அவருடைய சரி அவருடைய இயக்க தோழர்களுடைய உழைப்பினால வந்திருக்கு. கொள்கைகள் சித்தாந்தங்கள் படி எங்களுக்கு பிடிக்காது நாங்கள் வேறுபடுறாங்க. பட் அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது அது பாராட்டத்தக்க விஷயம் தான் சொல்லுவாங்க. இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவுக்கு சீட்டு ஒதுக்கப்பட்டால் போட்டியிட தயாராக இருக்குங்க. இதில் ஏற்கனவே திமுகவில் அவங்க வேட்பாளரை அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. பல பிரச்சனைகள் உள்ள போயிட்டு அதில் வாய்ப்பு கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த வேட்பாளருடைய வெற்றிக்கு நாங்கள் கண்டிப்பாக பாடுபடுவோம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.